ஹாய், இப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும்னா நீங்களும் எக்ஸலில் ஃபார்முலா க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இருக்கிற நம்ம நியூ எக்ஸல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்களும் ஈஸியாக நம்ம ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண முடியும். அதாவது எதுக்கான இந்த நம்ம லென்த்தாக இருக்கிற ஃபார்முலாலாம் சிம்பிளாக நம்மளுக்கு தேவையான மாதிரி ஃபார்முலாவை நம்மளே ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால நம்ம சிம்பிளாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இடத்துக்குலாம் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சிபிகே வேல்யூ நான் கேல்குலேஷன் பண்ண போகிறோம்னா நான் என்ன பண்ண போகிறேன், சிபிகே அப்போ ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணோம். சிபினா என்ன பண்ணோம், சிபி ஃபார்முலா சிபிகே ஃபார்முலா இப்படிலாம் யோசிக்கணும். அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. நீங்கள் ஒன் டைம் மட்டும் யூஎஸ்எல் மைனஸ் எல்எஸ்எல் பை 6 சிக்மா. அதே சிபிகே என்ன பண்ணலாம், மினிமம் அதில் என்னன்னா யூஎஸ்எல் மைனஸ் ஆவரேஜ் பை 3 சிக்மா கமா ஆவரேஜ் மைனஸ் எல்எஸ்எல் பை 3 சிக்மா. இதில் எது மினிமோ அது சிபிகே வேல்யூ கலெக்ஷன் பண்ணோம். அது நம்ம எக்ஸலில் நம்ம இதோ ஃபார்முலா போட்டு ப்ராக்கெட்லாம் ஓப்பன் பண்ணோம் க்ளோஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம எங்கன்னா ஒன்று தப்புனா நம்ம வேல்யூ தப்பாக வந்துடும், இல்லை ஃபார்முலா கேல்குலேஷன் எரர் வந்தோம். ஆனால் ஒன் டைம் நம்ம போட்டுட்டு இது யூஸ் பண்ணால் டேட்டா ஈஸியாக கேல்குலேஷன் பண்ணலாம். இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் சிம்பிளாக ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ சிபின்னு கொடுத்துறேன், சிபி கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கேட்குது, எல்எஸ்எல் யூஎஸ்எல் டேட்டா. இப்போது நான் எல்எஸ்எல் இது கிளிக் பண்ணுறேன், யூஎஸ்எல் இது கிளிக் பண்ணிக்கிறேன். டேட்டா எனக்கு இது. இப்போ நான் இது கிளிக் பண்ணி ஆஷ் கொடுத்தேன்னா கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பார்த்தா இப்போது சிபி வேல்யூ இதில் வந்துடும். அதே எனக்கு சிபிகே வேல்யூ வேணும். இப்போது நான் சிபிகே கொடுத்துறேன், ப்ராக்கெட் வருவேன். அதேமாரி எல்எஸ்எல் டேட்டா கமா யூஎஸ்எல் அதுக்கடுத்தது டேட்டா கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணால் இங்கே எனக்கு சிபிகே வேல்யூ வந்துடும். ஈஸியாக இருக்கும். இப்போ இது உங்களுக்கு ஒரே டேட்டா கிளிக் பண்ணி இதுக்கு நம்ம ஆவரேஜ் மினிமம் மேக்ஸிமம்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம ஃபார்முலாவில் ஒன் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒன் டைம் சிங்கிள் டைம் நீங்கள் இது நீங்கள் ப்ரெசன்டேஷன் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சிம்பிளாக கொடுத்துருமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது எப்படி ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறதா இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லேம்டான்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பேராமீட்ரு இப்போது நான் என்ன பண்ணுவேன், எல்எஸ்எல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அதுக்கடுத்து யூஎஸ்எல் லோயர் ஸ்பெசிஃபிக் லிமிட்டு அப்பர் ஸ்பெசிஃபிக் லிமிட்டு அதுக்கடுத்து எனக்கு டேட்டா எனக்கு 3 தான் வேணும். இப்போ நான் கொடுத்துறேன். இப்போ எனக்கு ஃபார்முலாவில் வேணும். இப்போ நான் டபுள் கோட் கொடுத்துக்கிறேன். இப்போது ஃபார்முலா கலெக்ஷனில் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு நான் யூஎஸ்எல் மைனஸ் எல்எஸ்எல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. இது ஒரு கேல்குலேஷன். இப்போது ப்ராக்கெட் இப்போது உங்கள் 6 சிக்மா இன்ட்டு சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பி கொடுத்துங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பி கொடுத்துட்டோம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதில் எனக்கு டேட்டான்ற இது மட்டும் வேணும். இப்போது நான் இங்கே டேட்டான்னு கொடுத்துறேன். டேட்டா கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், 3 கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு டேட்டா தேவையில்ல. இப்போ என்னென்ன கொடுத்தோம், இப்போது எல்எஸ்எல் யூஎஸ்எல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தனா அதோடைய வேல்யூ வந்துடும். இப்போ பார்த்தா இங்கே இருக்க வேல்யூ இந்த வேல்யூவில் ஈக்குவல் ஆகிடும். இப்போ இது என்ன பண்ண போகிறேன், இந்த டேட்டா மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணேன், இங்கே போய்ட்டு ஃபார்முலாவில் மேனேஜர் இருக்கா, இங்கே போய்ட்டு இங்கே நியூ கொடுத்துங்க. இங்கே லோகோ அண்டர்ஸ்கோர் சிபின்னு கொடுத்துங்க. ஏற்கனவே நான் ஃபார்முலா க்ரியேட் பண்ணதால அதுக்காக அது நான் ரீநேம் வேறு நேம் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் வி கொடுத்து இங்கே ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், நான் கொடுத்த லோகா அண்டர்ஸ்கோர் சிபின்னு கொடுத்தா இது கொடுத்தா இப்போது எனக்கு எல்எஸ்எல் யூஎஸ்எல் டேட்டா இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்,
LSL இது கிளிக் பண்ணிக்கிறேன், USL இது கிளிக் பண்ணிக்கிறேன். டேட்டா வந்து நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே பண்ணி இப்போது க்ளோஸ் பண்ணி என்டர் மட்டும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிபி வேல்யூ வந்துடும். இதேமாரி சிபிக்கு வேல்யூ நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இப்போ லென்த்தான ஃபார்முலா சிம்பிளாக நம்ம வந்து ஈஸியாக கொடுத்துக்கிறோம். இதுமாரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.